மிக முக்கியமான அடுத்த ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசனில் வர்ற ஸ்கேம். அது என்ன சார் மெடிசனில் வர்ற ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் உள்ளே உட்காந்துருப்பாங்க நிறைய இடங்களில். அதாவது மருத்துவர்களுக்கு இலவசமாக மெடிக்கல் ஷாப் விட்டுருப்போம். அதாவது ஒரு மெயின் ரோட்டில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு இலவசமாக மெடிக்கல் ஷாப்காரன் கொடுத்துருப்பான். எப்படி இது டாக்டர்ஸ்க்கு மெடிக்கல் ஷாப்காரங்க இலவசமாக ஒரு இடத்த கொடுக்குறாங்களே பார்க்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு, இளம் மருத்துவர்கள் நிறைய பேருக்கு அதை பற்றி விஷயமும் தெரியாமல் நிறையா மருத்துவர்கள் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் போய் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் நானும் பார்த்துருக்கேன். நானும் அந்த மாதிரி இருந்திருக்கேன் ஒரு டைமில். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி அவங்களால ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு நாளைக்கு நம்ம ஓபி பார்த்து ஒரு 1000 ரூபாய் நம்ம ஓபியில் சம்பாதிக்கிறோன்னா, அவங்க மெடிக்கலில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சர்வசாதாரணமாக 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் ஷாப்பில் அதே பேஷண்ட் நம்ம பார்க்குற பேஷண்ட்டுக்கு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு நாளைக்கு இன்கம் வரும். ஸோ இதுதான் இதில் முக்கியமான. அதில் லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாய் வரும். அதாவது நீங்கள் டாக்டராக, நீங்கள் படித்த டாக்டராக, நீங்கள் பார்க்குற 10 பேஷண்ட்டுக்கு 100 ரூபான்னு வாங்கின 1000 ரூபான்னா, மெடிக்கல் ஷாப்பில் உட்காந்து மெடிசன் கொடுத்து அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதே 1000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ இது ஓகே, இது பரவாயில்ல, அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, அவங்க இடம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, ஸோ அதனால் சரின்னு விட்டுடலாம். இதில் முக்கியமான ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ். இப்போது நம்ம ஒரு ட்ரக் எழுதுகிறோம். அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் செருப்பு வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதிலே நிறைய குவாலிட்டி ஆஃப் செருப்பு இருக்குது. பேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிறைய டைப் ஆஃப் க்ரோக்கடைல், அது மாதிரி க்ராக்ஸ், நிறையா செப்பலில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு செப்பலும் ஒரு வெரைட்டி இருக்கும். ஸோ பட் எல்லா செப்பலும் போட்டு நடக்க முடியாதுன்னு கிடையாது. இந்த செப்பல் போட்டுனாலும் நடக்கலாம். பட் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டா செப்பல் போட்டு நடக்கிறதுக்கும் ஸ்ட்ரீட்டில் வாங்கின ஒரு நார்மல் செப்பல் போட்டு நடக்கும்போதும் ஸ்ட்ரீட்டில் வாங்கின செப்பல் காலை கடிக்கிறதில்ல. அதே கான்செப்ட் தான் மெடிசன்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் நான் எழுதுகிறேன், பேண்டோசிட், ஒமிப்ரசோல்னு வச்சுக்கோங்க. ஒமிப்ரசோல் என்ற ட்ரக்கை அல்சருக்காக கொடுக்குற ஒரு ட்ரக். ஸோ அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான கம்பெனியில் அதே ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒமிப்ரசோல் 20 மில்லிகிராம் என்ற ட்ரக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அல்சர் ஆடுறதுக்காக கொடுக்குறேன். பட் அது வந்து பல கம்பெனி இருக்குங்க. ஃபேமஸான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சிப்லா, டோரன்ஸ், மேன்கைண்ட், இந்த மாதிரி ரெனவுண்டு நேஷ்னல் வைட் கம்பெனிஸ் இருக்குது. இது இல்லாமல் சின்ன கம்பெனிஸ் நிறையா இருக்குது. சின்ன கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அதே ட்ரக்கை கொடுக்குறாங்க. இதில் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது? பெரிய கம்பெனி ட்ரக்கை வாங்குறதுல என்ன இருக்குது, சின்ன கம்பெனி ட்ரக்கை வாங்குறதுல என்ன இருக்குன்னா, பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரக்குடைய பொட்டன்சி. ஸோ ஒரு ட்ரக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 20 மில்லிகிராம் ஒமிப்ரசோலை கொடுத்தா அது 20 மில்லிகிராமும் வயிற்றுக்குள்ளே போய் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யாமல் வெறும் 5 மில்லிகிராம் தான் வேலை செஞ்சதுன்னா உங்களுடைய அல்சர் ஆறாது. இதுதான் பொட்டன்சின்னு சொல்கிறது. ஸோ இதில் என்ன பெரிய பிரச்சனை, நிறைய லோக்கல் ட்ரக்ஸ், இந்த மாதிரி லோக்கல் ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. அவங்க சின்ன லெவலில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற ட்ரக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மெடிக்கல் ஷாப்காரனை நல்லா கவனிக்கிறாங்க. அதை எப்படி கவனிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிப்பு மெடிக்கல் ஷாப்காரன் வாங்கினா அவனுக்கு இன்னொரு ஸ்ட்ரிப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1+1 ஆஃபர், இல்லை 1+2 ஆஃபர். அதாவது ஒரு ஸ்ட்ரிப் வாங்கினீங்கன்னா 2 ஸ்ட்ரிப் ஃப்ரீயாக தராங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 2 ஸ்ட்ரிப்பை நீங்கள் விற்று வர்ற காசுக்கு நீங்கள் பணமே கட்டியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு காமனாக நடக்கிற ஸ்கேம். அதாவது ட்ரக்ஸ் லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி 1+1, 1+2 இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குற ட்ரக்கை நம்ம என்ன தான் குவாலிட்டியான ட்ரக்காக நம்ம டாக்டர்ஸ் எழுதினாலும் அந்த ட்ரக்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் தரப்படாது. அவங்க வந்து வேறு லோக்கல் ட்ரக்ஸை கொடுக்கறதுனால தான் நிறைய பேருக்கு மெடிசன் வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஃபேமஸான டாக்டர் ஆப்பாங்க, நல்ல மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுவாங்க. பட் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாமல் போகிற மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொட்டன்சி கம்மியாக இருக்கிற லோக்கல் ட்ரக்ஸ். ஸோ இந்த லோக்கல் ட்ரக் மார்க்கெட்டில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒரு லெவலில் மெடிக்கல் ஷாப்காரங்களை தாண்டி டாக்டர்ஸையே தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டாக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1+2 ஆஃபருக்கு அடிமையாக வராங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டியான ட்ரக்கை கொடுத்தா அதோடைய பொட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய பேருக்கு டிசீஸ் க்யூர் ஆகிறதில்ல. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான ட்ரக்காக ஆஸ் அ பேஷண்ட்டாக, ஆஸ் அ கன்சியூமராக நீங்கள் என்ன பண்ணணும்னா, சார் நல்ல கம்பெனி ட்ரக்காக கொடுங்க, நல்ல பொட்டன்சி இருக்க ட்ரக்காக கொடுங்க, லோக்கல் ட்ரக் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கணும். அது எப்படி சார் நல்ல ட்ரக்கு நல்லா இல்லாத ட்ரக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ட்ரக்கை கேட்குறீங்க, அந்த ட்ரக்கை அந்த மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்குது, வேறு எங்கேயும் கிடைக்கலாம், அது லோக்கல் ட்ரக் தாங்க. ஒரு ட்ரக் வந்து ஏதோ ஒரு டாக்டர் எழுதுகிற மெடிக்கல் ஷாப்பில் அந்த ட்ரக்கு கிடைக்குது, ஆனால் மற்ற எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் அந்த ட்ரக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக அது ஒரு லோக்கல் ட்ரக் தான். அதனால் நீங்கள் நல்லா விசாரிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ட்ரக் எழுதுகிற ட்ரக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் காமனாக கிடைக்கணும். ரினவுண்டு மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்குதுன்னா தான் அது நல்ல ட்ரக். அப்படி அந்த ட்ரக் எல்லா இடத்துலையும் கிடைக்கலனா கண்டிப்பாக அது சம் லோக்கல் ட்ரக், அவங்க லோக்கலாக 1+2 ஆஃபரில், அது மாதிரி 1+4 ஆஃபரில் வாங்கியிருக்கிற ஒரு ட்ரக்காக இருக்கலாம். ஸோ அதனால் நல்ல ட்ரக்காக சாப்பிடுங்க. டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல மருந்தை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நன்றி.